பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேசன் ஐயா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட பாணியில் மிக அற்புதமாக பலன் சொல்லி வராங்க. எடுத்து மக்களுக்கு உதவியாகவும் இருக்காங்க. அதாவது பார்த்த உடனே பலன் சொல்கிறது எப்படி அப்படிங்கிற அடிப்படையில் கிரகங்கள் எந்த கிரகத்தில் சாரத்தில் நிற்கிதோ அந்த கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத அடித்து சொல்லும் வகையில் ஐயா பேச வராங்க. வருகை என வரவேற்கிறோம். எனது அங்காளம்மன் குலதெய்வத்தை வணங்கி முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அவர் ஈன்றெடுத்த சிவபெருமானையும் பார்வதி அம்மாவை வணங்கி விநாயகப் பெருமானின் உடன்பிறப்பான முருகப்பனை வணங்கி எனது குருநாதர் இல்லை, பழனி முருகப்பன் தான் குருநாதர் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்துக்கள். அதனால் என்னுடைய குருநாதரான பழனி முருகப்பன் பாதம் தொட்டு வணங்கி இந்த சங்க நிர்வாகி சங்க தலைவர் ஜெயக்குமார் நன்றி தெரிவித்து வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து இங்கே வந்திருக்கும் சோதிடர் பெரும்பொருளான மக்கள் சோதரருக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தமிழ்நாட்டு பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து சோதிடம் பயிற்சி எடுக்கும் நண்பர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து சோதிடம் தெரியாத கருத்துக்கள் உடையவர்கள் என்னிடம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்தப்பல வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, அதாவது சோதிடத்தில் கடன் அப்படிங்கிறது நாடு முழுக்க பறந்து கிடக்குது. தொழில் நஷ்டங்கிறது அறியாம செய்து தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறார்கள். இதையெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்கு. அந்த வழியை நம்ம சோதிடரான நாம் சொல்லணும். இதை தான் சோசியத்தில் நம்பர் 1 இருப்பவர்களையும் சோசியம் நல்லா பயிற்சி செய்து மக்களுக்கு ஒப்படைக்கும் சோதிடர் அனைவருக்கும் மக்களுக்கு இடைவெளி இல்லாமல் நாம் சோசியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்ப சோதிடம்னு வந்தால் அந்த குடும்ப சோதிடத்தை ஆய்வு பண்ணணும். அது எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதகத்தை பார்க்கக்கூடாது. ஒரு சாதகத்தை பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு குடும்ப சாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கணும். ஏன் குடும்ப சாதகத்தை வாங்கி பார்க்கணும்? அந்த குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 4 சாதகம் கொண்டு வருகிறார்கள். அந்த 4 ஜாதகத்தில் யாரால் கடன் வரும், யாரால் கடன் வராது, யாரெல்லாம் சேமிக்கும் நிலையுடையவர்கள், யாரெல்லாம் சேமிக்க முடியாத நிலையுடையவர்கள், யாருக்கெல்லாம் சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்கு, யாருக்கெல்லாம் சொந்த தொழிலுக்கு அமைப்பு இல்லை, இதெல்லாம் ஆய்வு பண்ணோம். அப்போ ஒரு குடும்ப ஜாதகத்தில் யாருக்கு சொந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்கு, யாருக்கெல்லாம் ஆயுள் காலம் மட்டும் சொந்த வீட்டினுடைய அமைப்பு இல்லாத நிலை இருக்கு, இதெல்லாம் நாம் சாதகத்தில் அறிந்து கொள்ளலாம். 6 நோயாளியாவே வாழ்வார்கள், யார் நோயே இல்லாமல் வாழ்வார்கள். சாதகத்தில் தெரிந்துக்க முடியாத விஷயமே இல்லை. அத்தனையும் சாதகத்தில் 12 கட்டத்தில் அத்தனையும் இருக்கிறது. அந்த 12 கட்டத்தை வைத்து மக்களுக்கு பெரும் பொருளை கொடுக்கலாம். சோதிடரான நாம்பல் சாதகத்தை கவனக்குறைவா பார்ப்பது தவறு. தவறில்ல, சரியான தவறு. என்ன காரணம்? கவனக்குறைவா நம்ம அவங்களுக்கு பணம் சொல்லிட்டோம்னா அந்த குடும்பம் பாதிப்புக்கு நாம காரணமாயிடுவோம். நாம் சொல்லும் கருத்து சிறிதா இருந்தாலும் பெரும் பொருளா இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் அத்தனையை நான் பார்த்து அத்தனை சாதகம் கொடுமையான சாதகம்லாம் என்னிடம் வந்து
கடன்பட்டு துன்பப்படுவர்கள் சொந்த தொழிலே செய்யக்கூடாதுன்னு சாதகத்தில் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுன்னு சொலிசிகார் சொல்லிடுவார். அது என்ன காரணம்? மேஷத்தில் இருந்து எடுக்கணும் தொழிலுக்கு, லக்கணத்தில் இருந்து எடுத்தால் தப்பு. சனிதான் தொழில்காரர், மாற்றமே இல்லை. சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அருமையான பாயிண்ட். உலகத்தில் அனைத்து மாணவர்களும் எடுத்துக்கொள்ளலாம், பயிற்சி எடுக்கும் மக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் கடன்பட்டு பெரிய துன்பத்தில் வருகிறார், சொந்த தொழில் பண்ணணியான்னு கேட்டா ஆமாம்பார். அப்ப அந்த சாதகத்தில் எண்ணத்தினால நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். நாம் அதுக்கு கடினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் கடன் படுவார். அந்த கடன் ஆயுள் காலம் மட்டும் கட்ட முடியாது, கம்மியாலும் சொல்லல. அப்போ சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகர் சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. சம்பளத்துக்கு போகலாம், கூலி தொழிலுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் சொந்த தொழிலுக்கு போயிட்டா அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாதகமே பார்க்காம செய்வாங்க. சாதகத்தை பிள்ளைகள் நம்பிக்கை இருக்காது, பார்க்காத செய்யலான்ட்டு செஞ்சிருவாங்க. அவர்களுக்கு கடன் நிறைய கொடுப்பாங்க. என்ன காரணம்? அவர் கடங்காராக்கி உட்கார வைக்கணும்ல, அதான கிரகத்துக்கு வேலை. அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சாதகத்தை நல்லா பார்த்து அதுக்கப்புறம் சொந்த தொழிலுக்கு போகணும். சொந்த தொழில் யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம்? சனி பகவான் கிடக்கூடாது, செவ்வாய் கிடக்கூடாது, இவ்வளவுதான் நம்ம சிம்பிள் கணக்கு. சொந்த தொழில் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அது 2 பாயிண்ட், இது 2 பாயிண்ட், அவ்வளவுதான். சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் பண்ணக்கூடாது. செவ்வாய் சதயத்தில் இருக்குது, சனி மாந்தி சேர்ந்திருக்கிறாங்க, பண்ணக்கூடாது. அந்த சொந்த தொழில் பண்ணி 1,80,00,000 ரூபா ஒருத்தர் கடை. இது எங்கிட்ட அந்த சாதகம் வந்துச்சு. 1,80,00,000 ரூபா நினைச்சு பாருங்க. அவரே சொல்றாரு 12,000 ரூபா ஒரு வாரத்துக்கு வட்டி கட்டணும். சொந்த தொழில் அவர் தொடங்காததுக்கு முன்னே சோசியரு சொந்த தொழில் பண்ணாதீன்னு சொல்லி இருந்தால் அந்த கடன் வருமா? சாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க, மக்கள் அறியாம பண்ணுவாங்க. அதை நம்ம விளக்கணும். அது சோசியர்கிட்ட இருக்கணும். அதுதான் ஜோசியர். ஒரு குடும்பம் துன்பப்படுறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. பயத்தோட சோசியம் பார்க்கணுமா? மக்களுக்கு ஏதாச்சும் தவறா சொல்லிவிடுவோமா என்ற பயத்தோட சோசியம் பார்க்கணும். சோசியம்னா எதை பார்த்துருவோம், நான் சொன்ன கேட்டுக்கிட்டு தானே போவாங்க, அந்த நிலைக்கு போகக்கூடாது. அப்போ 1,80,00,000 ரூபா கடன். என்ன காரணம்? அந்த ஜாதகத்தில் கணவன் மனைவி 2 ஜாதகம் வருது என்கிட்ட. இப்போ இது போன வாரம் வந்த ஜாதகம் தான். சனி செவ்வாய் மாந்தி ஆண் ஜாதகத்தில் இருக்குது, பெண் ஜாதகத்தில் இருக்கு. அப்போ 2 பேர் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணி 1,80,00,000 ரூபா கடை. அவங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்க முடியுமா? மறுபடியும் அவங்களுக்கு நிம்மதின்னு ஒன்று இருக்கா? இதை மின்னோசனியா சோசியர் சொல்லிவிட்டால் அவங்க அந்த துன்பத்துக்கு ஆளாவார்களா? இதை தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மேடையிலையும் இந்த கடன் வாங்காததுக்கு ஒரு வழி சொல்லுங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாததுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் எதையோ ஒரு கிரகத்தை பார்த்து சொல்லிவிடாதீங்க, அது அந்த குடும்பத்துக்கு அழிவு ஏற்படும். பெரிய கடன் வாங்கிட்டா என்ன அர்த்தம்? பாதிப்பு தானே அந்த குடும்பத்துக்கு. மறுபடியும் அதை கட்ட முடியுமா? அதுலேயும் தவிர சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அவங்களுக்கு பெரு வருமானம் பண்ணவே முடியாதான். கனவு கழுவாங்க, கட்டிப்பிடலாம் அப்படின்னு அந்த துணிச்சல்லாம் இருக்கும். கிரக நிலை வேலை செய்யணும்ல. அப்போ சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா சனி பகவானை எடுத்து பேசணும். 10ஆம் இடத்தை எடுத்து பேசினா சிறப்பு இருக்காது. சனி பகவான் கெட்டிருந்தால் இயற்கையாகவே 10ஆம் இடம் கெட்டிருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அதனால சொந்த தொழிலுக்கு யார் கேட்டாலும் அந்த சனி செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் செய்ய சொல்லக்கூடாது
இதுக்கு நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? அது உண்மைதானு தெரியணும்ல. ஒரு பெரிய கடன்காரன் வருவான். கடன் துன்பை என்னால் தாங்க முடியல, அத்தனை கடன் வாங்கிவிட்டுன்னு வருவார்கள். அவர்கள் சாதகத்தை பாருங்க, நாம் சொல்லும் கருத்து அப்படியே இருக்கும். அப்போ இது உண்மைதாங்கிறத நீங்கள் அறியலாம். அப்போ இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும்? பயிற்சி எடுத்துக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தாப்புல மக்களை பாதுகாக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் சொல்லாமல் பாதுகாக்க முடியும். எத்தனை இடையூறு நடக்க தெரியுமா? கொஞ்சமான இடையூறு இல்லை. சாதகம் வர்றது அப்படி கொடுமையான ஜாதகம்லாம் நிறையா வருது. கடன் ஏன் பட்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. மாந்தி செவ்வாய் சேர்ந்தால் கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வராதான். சாமின்னு போடக்கூடாது, போட்டால் இவர் தான் கட்டணுமா. பெரிய கடனை துணிச்சலாக வாங்கிவிடக்கூடாதான், கட்ட முடியாதான். இதை பயிற்சியில் எடுத்து பாருங்க. தப்பு வந்தால் என்ன கேளுங்க, தப்பே வராது. கடன் கொடுத்தால் வராது, சாமின்னு போட்டால் நாம் தான் கட்டணும். பெரிய கடனை வாங்கிவிட்டால் கட்ட முடியாது. இதுக்கு என்ன காரணம்? நம்ம சிம்பிள் கணக்கு தான். செவ்வாய் மாந்தி தொடர்பு. அப்போ செவ்வாய் சதய நட்சத்திரம் வாங்கினாலும் இது நடக்கும். அப்போ இதை நீங்கள் பயிற்சியில் எடுத்துக்கணும். சதய நட்சத்திரம் என்ன பண்ணும், மாந்தி என்ன பண்ணுவார், திருவாதிரை என்ன பண்ணோம், இந்த 3 கிரகம் என்ன பண்ணுங்கிறத நம்ம நல்லா கண்டு அறிஞ்சோம்னா மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சாதகத்தை சொல்ல முடியும். இந்த 3 பேர் தான் குற்றங்களை செய்வாங்க. திருவாதிரை, சதய, மாந்தி. இதில் வலிமையாக இருக்கிறது யார்? மாந்தியும் சதயமும். இதை 2 பேரும் எடை போட்டால் எதுவும் எச்சியாக இருக்காது. சதய நட்சத்திரம் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் மாந்தி பண்ணும். மாந்தி என்னென்ன பண்ணுவார், சதய நட்சத்திரம் அத்தனையும் பண்ணும். அப்போ சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் தீராத கடங்காரன், மாந்தியோடு சேர்ந்தால் தீராத கடங்காரை. இதை பயிற்சிக்கு எடுத்துக்குங்க, தப்பே வராது. அப்படி எடுத்து அந்த செவ்வாய் கெட்டு போன ஜாதகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய மருந்து என்ன, அந்த நோய்க்கு மருந்து என்ன? கடன் கொடுக்காத, கடன் வாங்காத, சாமின்னு போடாது. இதுதான் மருந்து. வேற உலகம் முழுக்க எல்லா சாமியும் கும்பிட்டால் அது கை கொடுக்காது. அந்த தெய்வத்தை கும்பிட்டா கடன் குறையுமா, அந்த தெய்வத்தை கும்பிட்டா எதுவும் குறையாது. அதுக்கு மருந்தே இவ்வளவுதான். இது பயிற்சிக்கு எடுத்துங்க, தப்பே வராது. இந்த பயிற்சியெல்லாம் நீங்க எடுத்துக்கிறதல்ல, மக்களுக்கு உதவும். அதுக்கு தான் இதை நான் சொல்றேன். மக்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம ஜோசியர். நாம் 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஜோசியர் அல்ல. தெய்வம் பேசாது, நாம் பேசுறோம். தெய்வத்துக்கு மேல நாம் இருக்கிறோம். அப்ப ஜோசியர் எப்படி இருக்கணும்? சாதகத்தை நல்லா கணித்து மக்களுக்கு உபயோகப்படுத்த தெரியணும், அதை கத்துக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோசியத்தில். இப்போ 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. 8ஆம் இடம் லாபஸ்தானம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா வீடியோவிலையும் சொல்லிருக்கிறேன். நான் சொல்லும் கருத்து போன வீடியோவில் என்ன பேசுனா அதே தான் இந்த வீடியோவில் பேசுவோம். கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். அது ஒரு 10 வீடியோவில் சொல்லும் போது மக்களுக்கு நல்லா பதிட்டும்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ 8ஆம் இடங்கிறது சேமிப்பா வருது. 11ஆம் இடம் சேமிப்புங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கம்மியான பவர். 8ஆம் இடம் தான் சேமிப்புங்கிறதுக்கு ஒரு சரியான ஆதாரம் இருக்குது. மேஷத்துக்கு 10ஆம் இடம் தொழில்காரரு சனி பகவானை எடுக்கிறோம். அந்த 10ல் இருந்து 11 லாபம், அதுதான் 8ஆம் இடம். தொழில் எடுத்து தொழிலுக்கு லாபத்தை எடுக்கணும், தொழிலுக்கு 11 எடுக்கணும், அதுதான் லாபம். எடுத்த உடனே 11 லாபங்கிறது தவறான கருத்து. அப்போ 8ஆம் இடம் தான் லாபம். ஒரு சாதகத்தில் மேசத்துக்கு 8ம் லக்கணத்துக்கு 8ம் ராசிக்கு 8ம் கெடலினா பணத்தட்டுப்பாடு ஆயுள் காலம் மட்டும் இருக்காதான். அப்ப இந்த கெடலிங்கிறதுக்கு என்ன காரணம் வேணுமில்ல? கெட்டு போச்சா கெடலையா? கெட்டு போச்சுன்னு சொல்ற, அதுக்கு என்ன காரணம் வேணுமில்ல? அசுவினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, இவ்வளவுதான். இவங்க ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலின கெடாது. சாதகமே இவ்வளவுதான். சனி பகவான் இவங்க 6 பேர் தொழிலினா தொழில் நல்லா இருக்கும். செவ்வாய் இந்த 6 பேர் தொழிலினா சேமிப்பு நல்லா இருக்கும். புதன் இந்த 6 பேர் தொழிலினா அறிவோட்டம் நல்லா இருக்கும். குருவன் இந்த 6 பேர் தொழிலினா தந்தை சொத்து இருக்கும், தங்கம் தங்கும். சூரியன் இந்த 6 பேர் தொழிலினா பூர்வீக சொத்து இருக்கும், தாத்தா நீண்ட நாள் உயிர் வாழ்வார். சுக்கிரன் இந்த 6 பேர் தொழிலினா நல்ல மனைவி, நல்ல மாமனாரோடு உறவு நட்பா இருக்கும். இப்ப இந்த 6 பேர்த்த வச்ச சாதகத்தை எளிமையா சொல்லிவிட முடியும்.
அடிப்படை அவ்வளவுதான். அஸ்வினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி இந்த 6 பேர் ஒரு கரகத்தை தொட்டால் கெடும் தொழிலினா கெடாது. நம்ம ஷார்ட் கணக்கு, இதோட ஷார்ட்டாக யாராலையும் எடுக்க முடியாது. நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது எனக்கு நாணமாக வந்தது, மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதை ஆய்வு பண்ணுங்க, அதில் தப்பு இருந்தால் என்ன கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன், தப்பே வராது. அப்போ சனி பகவான் சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். சனி பகவான் சுயச்சாரத்தில் இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் பகைங்கிறோம், செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். சூரியன் பகைங்கிறோம், சூரிய நட்சத்திரத்தில் சனி இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். அப்போ இந்த 6 பேர் தொட்டால் தான் கெடுமை ஒழிஞ்சு அந்த பகையூர் நட்சத்திரத்தில் இருந்தால் கெடாது அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சிக்கு எடுத்து பாருங்க, தப்பே வராது அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லிருக்கிறேன். பெரும்பாலும் தொழில் கடன் இது ரெண்டை நம்ம ஆய்வு பண்ணணும். இதில் தான் மக்கள் நிறைய பேர் துன்பப்படுறாங்க, நிறைய குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ நாம் ஒருத்தர் சொல்றது அந்த குடும்ப தலைவனுக்கு பாதிப்பு, குடும்ப தலைவிக்கு பாதிப்பு, அந்த பிறப்பு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பு, அந்த குடும்பமே நசுங்கிடும். அப்போ அந்த நசுங்கிறதுக்கு நாம் சோசிக்கார விடக்கூடாது. 10 தரம் சொல்லணுமா, 5 தரமாச்சும் சொல்லணுமா, தொழில் தயவு செய்து சொந்த தொழில் பண்ணிவிடாத. மாந்தி சனி செவ்வாய் தொடர்பு தயவு செய்து பண்ணிவிடாதுன்னு இதை அப்படியே ஆணித்தனமாக சொல்லி மனசில் பதிய வச்சு அனுப்பணும். ஏன்னா 2 தரம் சொன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு அசால்ட்டு தன்மையெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது. இப்படி அந்த தொழில் லாபங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா கண்டறியணும். இப்போ என்னிடம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஜாதகத்தை வாங்கி தான் பார்ப்பேன், ஒரு ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் பெரும்பாலும். ஒரு சிலர் ஒரு ஜாதகத்துக்கு மேலே பார்க்கறதில்ல, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. குடும்ப ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்னென்ன தெரியும், ஒரு குடும்ப ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் மட்டும் வீடு கட்டுற அமைப்பு இருக்கும், மற்ற ஜாதகத்தில் இருக்காது. வீடு கட்டாத ஜாதகத்தை கொண்டு வருவாங்க, வீடு கட்டலாமா எப்போ கட்டலான்னு கேட்பாங்க, எப்படி சொல்லுவீங்க, முடியாது. அப்போ குடும்ப ஜாதகம் வந்தால் குடும்ப ஜாதகத்தில் இந்த குடும்ப ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் வீடு கட்டுற அமைப்பு இருக்குது, எந்த காலகட்டத்தில் கட்டுவாங்க சொல்லிவிட முடியும். சரி, வீடு கட்டுறதுக்கு எந்த கிரகத்தை எடுத்து நம்ம சொல்லலாம். ஒரு ஜோசியர்கிட்ட வர்றாங்களா, ஐயா நாங்கள் எப்போ வீடு கட்டுவோம் அப்படின்னு கேட்குற போது நமக்கு அதுக்கு விளக்கம் தெரியணும்ல, தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். மேஷத்துக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், இந்த 3 4ஆம் இடம் தான் வீடு கட்டுற அமைப்பு கொண்டது. மற்ற 5ஆம் இடம் 6ஆம் இடம் இதெல்லாம் வராது. 4ஆம் இடம் 3 4ஆம் இடத்தையும் எடுத்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு. அது எப்படி இருந்தால் கட்டலாம், எப்படி இருந்தால் கட்ட முடியாது, இப்படி ஒரு விளக்கம். மேஷத்துக்கு 4 கூடிய சந்திரன் சுயச்சாரம் பெற்றிருக்கணும், சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கணும், செவ்வாயினுடைய சாரம் பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு உண்டு. ராசிக்கு 4 கூடியவர் இந்த 9 நட்சத்திரத்தில் இருந்தால் சொந்த வீடு உண்டு. மேஷத்துக்கு 4, லக்கணத்துக்கு 4, ராசிக்கு 4. எந்த 4 கூடியவர் சுக்கிர நட்சத்திரத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ சந்திர நட்சத்திரத்திலே இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு உண்டு. எப்போ கட்டுவோம்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியும், அந்த தசா புத்தியில் கட்டுவார்கள். அது என்ன நட்சத்திரம் பெற்றிருக்காங்க, சுக்கிர நட்சத்திரம் பெற்று 4 கூடியவர் இருக்காரா, சுக்கிர தசை சுக்கிர புத்தியில் கட்டுவாங்க. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருக்காரா 4 கூடியவர, செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் கட்டுவார்கள். இப்படி நாம் அந்த வீடு கட்டுறதுக்கு சாதாரணமாக நம்ம சொல்லிவிட முடியும். வீடே கட்ட முடியாத நிலையை இருக்கும். அதுக்கு என்ன காரணம், 3 4ஆம் இடமும் இந்த தொடர்பே இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது. அவங்க பேரில் கிரை மண்ணா கைவிட்டு போயிடும், அதையும் செஞ்சுவிடக்கூடாது. 3 4 கூடியவரும் இந்த 9 நட்சத்திரத்தில் இல்லை, அவர் குடும்ப தலைவராக இருப்பார், இல்லை தலை பையனாக இருப்பார். அவங்க மேலே கரை பண்ணலான்னு வீட்டில் எல்லாம் ஒரு நிலையில் இருப்பாங்க. பண்ணனா என்ன ஆகும், அந்த கரை பண்ணுற இடம் கைவிட்டு போகும். அப்போ கரை பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குதுன்னு பார்த்து கரை பண்ணணும். அப்போ தாய் மேல் கரை பண்ணணும். எந்த கிரகத்தை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். 7 கூடியவர் அவ்வளோதான். 7ஆம் இடத்துக்குடியவர் இந்த 9 நட்சத்திரத்தை பெற்றிருந்தாக்கா, ஏதோ ஒரு நட்சத்திரம் பெற்றிருந்தால் தாய் மேல் கரையம் பண்ணலாம். குரு இந்த 9 நட்சத்திரத்தில் எதிலாச்சும் இருந்தால் தந்தை மேல் கரையம் பண்ணலாம். சனி இந்த 9 நட்சத்திரம் இருந்தால் மாமியா மேல் கரைய இருக்கும், மனைவி மேல கரைய இருக்கும். 7க்கு 4. இப்படி அந்த எந்த உறவு எடுக்கிறோமோ அதுக்கு 4ஆம் இடத்துக்குடையவர் இந்த நட்சத்திரம் பெற்றிருந்தா அவங்க மேல கரையம் பண்ணலாங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம்.
ஒரே பேப்பரில் 20 உறவுக்கு அவங்களுக்கு வீடு இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். இது சாதாரணமாக அப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே போனோம்னா சொல்லிவிட முடியும். அதான் அவங்க உறவை எடுத்து 4ஆம் இடம் பார்க்குறோம். அந்த 4ஆம் இடத்துக்குடையவரை இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம், கிரையை அவங்க மேலே பண்ணலாம். இது இந்த இட பிரச்சனைக்கு இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தவள பாருங்கன்னா, ஒரு சாதகத்தில் இந்த பாட்டஞ்சொத்து இருக்குதா அப்படின்னு கேட்பார்கள். இப்போ பாட்டஞ்சொத்துக்கு நம்ம எதை எடுக்கணும்? சூரியனை தான் எடுக்கணும். 5ஆம் இடத்தை எடுக்கக்கூடாது, எடுத்தால் தப்பு வரும். சூரியன் தான் பாட்டன், சூரியன் தான் பாட்டன் சொத்து. அப்படி எடுக்கிற போது சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தாலும், செவ்வாய் நட்சத்திரம் பெற்ற கிரகம் சூரியனை பார்த்தாலும், சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும், சுக்கிர நட்சத்திரம் பெற்ற கிரகம் சூரியனை பார்த்தாலும் பூர்வீக சொத்து இருக்கும், முதல் குழந்தை இருக்கும். முதல் குழந்தை யோகமா பிறக்குமா? சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்ற சாதகத்துக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும், மறக்கவே வேணாம். அது யோகமாக வேற இருக்குமா? அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றால் ஆண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் குழந்தைய பெண் குழந்தைங்கிறதுக்கு நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு குழந்தை பிறகுன்னா இன்னைக்கு என்ன குழந்தைன்னு சொல்லிவிட முடியும். அதுக்கு எவ்வளோதான் கணக்கு, நம்ம பெரிய கணக்கெல்லாம் இல்லை. சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தை முதல்ல பிறக்கும். ஆனால் ஆண் சாதகத்தில் இது வரும், பெண் சாதகத்திலே வரும். இது ஆண் சாதகம் பார்க்கணுமா பெண் சாதகம் பார்க்கணுமா அப்படிலாம் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டுலேயும் நல்லா ஃபாலோ பண்ணும். ராசியில் தெரியலன்னா அமஸ்தில் பார்வை, அமஸ்துக்கு பார்வை இருக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ராசியில் என்னென்ன பார்வை இருக்குதோ அத்தனை பார்வையும் அமஸ்தில் உண்டு. இதை ஆய்வு பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன? இப்போ சூரியன் முதல் குழந்தைன்னு சொன்னேன், ரைட்டு. ராசியில் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகமும் சூரியனை பார்க்கல, சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமும் சூரியனை பார்க்கல. சனி நட்சத்திரத்திலையும் சூரியன் இல்லை, செவ்வாய் நட்சத்திரத்திலையும் சூரியன் இல்லை. எப்படி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது? அந்த 9 கிரகமும் என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் பெற்றிருக்குது, எந்த கிரகம் பெற்றிருக்குதுன்னு பார்க்கணும். 9 கிரகமும் சனி நட்சத்திரத்தில் யார் இருக்கிறா, செவ்வாய் நட்சத்திரத்தில் யார் இருக்கிறான்னு பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டு அமஸ்தில் போய் ராசியில் இருக்கிற பார்வை பூரா அது அமஸ்தில் இருக்கு. அப்போ சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா, இவ்வளோதான். இதை நம்ம எடுத்தோம்னா குழந்தை என்ன குழந்தை பிறக்கணும் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ அமஸ்தில் பார்வை இல்லைங்கிறத நாம் நினச்சோம்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ராசியில் இருக்கிற பார்வை பூரா அமஸ்தில் இருக்கு. ராசி பார்க்கணும், அமஸ்தம் பார்க்கணும், சாரம் பார்க்கணும், பார்வையை நோட் பண்ண. இத்தனையும் பார்த்தோம்னா தான் ஜாதகத்தை கடினம் இல்லாத சொல்ல முடியும். ராசியை மட்டும் பார்த்துட்டு அமஸ்தியும் தொடரதில்ல, சாரத்தையும் தொடரதில்ல. பெரும்பாலும் சாரங்கள் நம்ம பார்க்கணும். சாரங்கள் தான் பிரதிபலிப்பு. சாரங்களை பார்த்தோம்னா தான் எளிமையாக சொல்லிவிட முடியும். இப்போ குரு சுக்கிர நட்சத்திரம், தந்தை மேல் இருக்கிற இடம் மெத்தை வீட கட்டுவார்கள். இந்த மெத்தை வீடுங்கிறதுக்கு என்ன காரணம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடர்பு வந்தால் மெத்தை வீடு, செவ்வாய் நட்சத்திரம் வந்தால் வீடு இருக்கும். சுக்கிரனும் தொடர்பு வந்தால் அவங்க டார்ஸ் வீடு கட்டுவாங்க. அப்போ சூரியன் சுக்கிர நட்சத்திரம் பெற்றிருந்தா பூர்வீக சொத்து டார்ஸ் வீடு ஆகும். குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தந்தை மேலே இருக்கிற சொத்து மெத்தை வீடை கட்டுவாங்க. அந்த மெத்தை வீட்டுக்கு சுக்கிரன் தொடர்பு வரணும், சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடர்பு வரணும். அப்போ நம்ம இது எது கேட்குறோம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் ஆமாங்கிறாங்களா இல்லையா. ஒரு சாதகத்தில் 10 பேர் ஆமான்னா நமக்கு அது மனப்பாடம் ஆயிரும். சாதகத்தை எளிமையாக சொல்லலாம். அதுக்கோசரம் அவங்க கேட்குறாங்களே இல்லையா நம்ம கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் ஜோசியம். அப்போ தான் நம்ம இயற்கையாக பழக முடியும். அப்போ ஜோசியத்தை சாதகத்துக்குள்ளேயே சாதகம் பழகணும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. நூல் தான் படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் வழிமுறை. நம்ம கேட்குறோம்னா ஆமாங்கிறாங்க, அப்போ இது உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சூரியன் தந்தை அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குது. சூரியன் தந்தை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்? குரு தான் தந்தை, சந்திரன் தான் தாய். இதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குது. என்ன ஆதாரம்? குரு சதயத்தில் இருக்கார், சந்திர மாந்தியோடு இருக்கார். தந்தை இருக்க மாட்டார். அப்போ தாய் தந்தை இவங்க 2 பேர் தாங்கிறத உறுதிப்படுத்திங்க. 9 அப்படின்னா அப்பா மேஷத்துக்கு, அது குரு. அதிலிருந்து 8ஆம் இடம் தந்தைக்கு ஆயில், அது சந்திரன். அப்போ சந்திரனும் குருவும் கேட்டால்
தந்தைக்கு மரண கண்டை எப்போ வேணாலும் வரும், இருக்க மாட்டார், இல்லைன்னா எப்போ வேணாலும் வரும். இதான் அதான் தாய் தந்தை யாருன்னா சந்திரனும் குருவும் தான் தாய் தந்தை அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இந்த சந்திரனும் குருவும் 6-8 இருந்தால் தாய் தந்தை ஒத்துமையாக வாழ மாட்டாங்களாம். இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவங்க தான் தாய் தந்தைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். இப்போ ராசியிலையும் இவங்க 2 பேர் தொடர்பு இல்லை, அமஸ்திலையும் சந்திரனும் குருவும் தொடர்பு இல்லை. அப்போ என்ன ஆகும்? அந்த தாய் தந்தைகள் பிரிஞ்சு வாழ்வார்கள், இல்லைன்னா ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருப்பார்கள். ஆயுள் காலம் மட்டும் அவங்களுடைய நட்பு இருக்காதான். அப்போ இதையெல்லாம் நம்ம தாய் தந்தை குரு சந்திரன் தாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத மக்களுக்கு உணப்புறேன், மாணவர்களும் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல நான் ஜாதகம் பார்க்குற போது காலையில் 10 மணியிலிருந்து நைட்டு 10 மணி மட்டும் ஆஃபீஸில் இருப்பேன். இதை மக்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், வெளிநாட்டில் வாழ்க்கை மக்களுக்கு சொல்கிறேன், மாணவருக்கும் சொல்கிறேன். என்னிடம் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நான் எதுக்கு இருக்கிறேன்? மக்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஆடம்பரம் எதுவுமே கிடையாது. ஒல்லி பண்ணு தொழில் தான். சாதகத்தில் உட்காருவேன், அதையே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த வேலை. அப்போ ஒரு குடும்பத்தில் தொழில்னால் நஷ்டம் வருமா என்பதை என்னிடம் தெரிந்து கொள்ளலாம். கணவன் மனைவி பிரிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். தொழில் நஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம், கடன் வர்றதுக்கு என்ன காரணம், கடனை கட்டுறதுக்கு என்ன காரணம். அப்போ என்னிடம் எல்லாத்துக்கும் விடை இருக்கு. இதை எல்லாருமே கற்றுக்கலாம், மாணவர் எல்லாமே கற்றுக்கலாம். பயிற்சி தானே. சோசியத்தில் 12 கட்டத்தில் அத்தனை கருத்துக்கள் புதைஞ்சு கிடக்குது. அதை எடுக்கும் வித்தைகள் தான் நம்ம கற்றுக்கணும், சாதாரணம் அல்ல. 12 கட்டத்தில் அத்தனையும். உங்கள் அப்பா மரணம் அப்படின்னு சொன்னால் ஆமாங்கிறான், தாய் மரணம்னா ஆனாங்கிறான், அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டியான்னு ஆமாங்கிறான், மனைவிக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டியான்னு ஆமாங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கிரக நிலையை நல்லா ஆய்வு பண்ணும். ஒரு பெண் சாதத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்தாலும், விருச்சகத்தில் மாந்தி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு ஏற்படும். கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு மாந்தி தான் காரணம். அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம அவங்க சொல்லாமையே கர்ப்பப்பை பிரச்சனை வந்துச்சா எடுத்தீங்களான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. அது நம்ம ஒரு 10 ஜாதகத்துக்கு கேட்குறோம், அவங்க ஆமாங்கிறாங்க. நம்மளுடைய சோசியம் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், மறுபடியும் அந்த பயிற்சி நமக்கு நல்லா இருக்கும். அப்போ அவங்க கேட்காம சொல்லி சொல்லி நம்ம பழகணும். அப்போ குரு சதயத்தில் இருக்கார், குரு மாந்தியோடு இருக்கார், என்ன பண்ணோம்? தந்தை மேல் சொத்து இருக்காது. சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. குரு சதயத்தில் இருக்கார், மாந்தியோடு இருக்கிறார், தந்தை மேல் சொத்து இருக்காது, தங்கம் தொலையும், தங்க வித்து போகும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கும். பாட்டன் இருக்க மாட்டார். குரு கேட்டால், குரு சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் பாட்டன் இளமையில் இறந்து போவாராம். அப்போ கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை, பக்கவாதம், சன்னி, மனநிலை பாதிப்பு, ஊமையாக போகிறது, தெற்கு வாயி, தூக்கு போட்டுக்கிறது, ஆற்றுலோட சேமனி ஊற்றி பற்றிக்கிறது, இது எல்லாமே இந்த தவறான கருத்து. பாட்டிலே அவுட் ஆகிறது எல்லாத்துக்குமே இந்த 6 கிரகம் தான் காரணம். அசுவினி மக மூலம், திருவாதிர, சதய, மாந்தி, இவங்க இந்த 6 பேர் தான் காரணம். அதுலேயும் முக்கியமான காரணம் யாருன்னா மாந்தியும் சதய நட்சத்திரமும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சியில் எடுத்து பேசுங்க, தப்பு வராது. அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுக்கு நாம் பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தில் நம்ம குழந்தை கேட்குற போது நம்ம என்ன சொல்லணும்? ஒரு பொருத்தம் போடும்போது குழந்தை பாக்கி இவங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இந்த பொருத்தம் போடும்போது கவனமாக இருந்தால் பத்தாது, அதி கவனமாக இருக்கணும். பொருத்தம் போடுறதால தான் பல குடும்பத்துக்கு இடையூறு ஏற்படுது. இந்த 12க்கு 10, 10க்கு 8ன்னு பொருத்தம் போடுவதை விட கிரக நிலையை அரை மணி நேரம் ஆய்வு பண்ணணும். சுக்கரன் 2லையும் கெட்டு போனால் அதை போடக்கூடாது, குரு 2லையும் கெட்டால் அதை போடக்கூடாது, செவ்வாய் 2லையும் கெட்டால் போடக்கூடாது. அப்போ என்ன, 1ல் கெட்டால் 1ல் நல்லா இருக்குன்னு, அப்போ தான் அந்த குடும்பம் ஓடும். 2லையுமே சதயத்தில் செவ்வாய் இருக்கார், அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே வாழ்வார்கள், கணவன் மனைவி. கடன் தீராத கடன், கணவன் மனைவி 2 பேருமே ஒட்டுக்காக சேர்ந்து கடன் வாங்குவாங்க. அப்போது கணவன் மனைவி இருவரும் கடன் வாங்குவதுக்கு என்ன கிரகநிலை காரணம் அப்படின்னா 2 பேர் சாதகத்திலையுமே செவ்வாய் கெட்டிருக்கும், அதனால அந்த சம்பவம் நடக்கும். அப்படி இருக்கிற சாதகத்துக்கு நாம் பொருத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து நல்லா பாருங்கள், தப்பு வராது. மாணவருக்கு இதை சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்தாப்புல என்னுடைய ஃபோன் நம்பரை நான் சொல்கிறேன். நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம். என்னுடைய பேர் முருகேசன், ஆர் முருகேசன். ஃபோன் நம்பர் 750 22 15 692.
என்னிடம் ஆன்லைனில் யார் வேணாலும் சாதகம் பார்க்கலாம். ஒரு குடும்ப சாதகத்தை என்னிடம் பார்க்கும்போது பல விழிப்புணர்வுகளை நான் ஏற்படுத்த தயாராக இருக்கிறேன். இடையூறு இல்லாமல் அந்த குடும்பம் வாழ்வதற்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறேன். அதனால் குடும்ப பிரச்சனை இருக்கும் அத்தனை குடும்பத்தினரும் என்னிடம் சாதகம் பார்த்து குடும்ப பிரச்சனை தீர்வதற்கான வழி தேடுங்கள், நான் அதுக்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மக்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் எப்பயுமே என்னிடம் தொடர்புக்கு வாங்க, தப்பு வராது. சாதகத்தை என்னிடம் பார்க்கும்போது நிறையா விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவேன். இதேமாரி எல்லா மாணவர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுபோல் நிறையா சப்ஜெக்டுகள்லாம் இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் திடமாக இருக்கணும். அப்போ குடும்ப தலைவன் திடமாக இருக்கணும் எப்படி இருக்கணும்? செவ்வாய் கெடலினாவே குடும்ப தலைவன் திடமாக இருப்பார். ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது செவ்வாய் கெடாமல் இருக்கணும். செவ்வாய் கெட்டு போயிட்டா இடையூறு ஏற்படும். அப்போ ஒரு தண்ணி போகிறதுலேயே ஒரு குடும்ப தலைவர் தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு என்ன காரணம்? செவ்வாய் கெட்டால்தான் அது நடக்கும், செவ்வாய் கெடலின்னு நடக்காது. அப்போ ஒரு பொருத்தம் போடும்போது செவ்வாயினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் நன்றாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி, அதேமாரி இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொருத்தம் போடும்போது என்ன பண்ணோம்னா, முதல் குழந்தை சூரியனாகவும், ரெண்டாவது குழந்தை சுக்கிரனாகவும், மூணாவது குழந்தை குருவாகவும், நாலாவது குழந்தை சனியாகவும், அஞ்சாவது குழந்தை செவ்வாயாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சூரியன் சுக்கிரன் குரு 3 பேரும் கெட்டு விட்டால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 2 ஜாதத்திலையும் கெட்டு போச்சுன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பொருத்தம் போடும்போது மகேந்திரம் சிறிது இருக்க வேணும் அப்படிங்கிறத விட இந்த சூரியன் சுக்கிரன் குரு கெட்டிருந்தால், அந்த 2 ஜாதத்திலையும் கெட்டிருந்தால் அது பொருத்தம் போடக்கூடாது. ஒரு சாதகத்தில் குரு செவ்வாய் கெடாமல் தொடர்பில் இருந்தால் அவர் கடன் வாங்க மாட்டார், உறுதியாக வாங்க மாட்டார். வாங்குவார், கட்டுற அளவுக்கு வாங்குவார். ஒரு 5 ரூபா வாங்கினா அந்த கட்டை மட்டும் தூங்க மாட்டார். இதை நீங்கள் பயிற்சியில் நல்லா எடுத்துக்கணும், கம்மியாக எடுத்துக்கூடாது. மாணவர் எல்லாமே இதை பயிற்சிக்கு எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தெளிவாக நிதானமாக சொல்கிறேன். குரு செவ்வாய் சேர்க்க அவர் கடன் பெரிய கடனை படமாட்டார். மாந்தி செவ்வாய் சேர்க்க எப்பயுமே கடனாளி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெண் சாதத்தில் செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் ஆண் சாதத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பொருத்தம் போடக்கூடாது. பொருத்தத்துக்கு மற்ற எல்லாம் பார்க்குறத விட இது ரொம்ப முக்கியமானது. செவ்வாய் தான் சேமிப்பு, செவ்வாய் தான் கடன், செவ்வாய் தான் நோய், செவ்வாய் தான் ஆக்சிடென்ட், அடிபடுறது, மரணத்தை கொடுக்கறது எல்லாமே செவ்வாய் தான். அப்போது செவ்வாயை 8 பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஆக்சிடென்ட்டு, அடிபடுறது, சேமிப்பு, கடன், இப்படி அந்த செவ்வாய் 8 பாயிண்ட்டுக்கு வருது. அந்த 8 பாயிண்ட்டு நடக்கும். அந்த 8 பாயிண்ட்டு என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எடுத்து பயிற்சியில் பாருங்கள், தப்பு வராது. ஒரு சாதகத்தில் செவ்வாய் கடலினா அவன் நல்ல மனிதன், செவ்வாய் கடலினா நல்ல பொண்ணு. செவ்வாயை மட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்து பாருங்கள், பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. ஒரு பொருத்தம் போடும்போது ஒரு சாதத்தில் செவ்வாய் கட்டால் இன்னொரு சாதத்தில் கண்டிப்பாக கிடக்கூடாது. 2 சாதத்துலையும் செவ்வாய் கட்டால் என்ன ஆகும்? துன்பத்திலே இருப்பாங்களாம், துன்பமே துரத்திக்கிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லை, 2 ஜாதத்தில் சுக்கிரன் கெட்டால் சேர்த்தக்கூடாது. சுக்கிரன் தான் கனவே, சுக்கிரன் தான் கணவன், சுக்கிரன் தான் மனைவி. இதை மறந்துடக்கூடாது. கலசரக்காரனா அது எடுக்க வேணாம், செவ்வாய் எடுக்க வேணாம். ஒரு பெண்களுக்கு பெண்கள் சாதகத்தில் குறுக்கடலினா நல்ல கணவர், அமையலைன்னா கேளுங்க என்ன. குரு மட்டும் கிடக்கூடாது. ஒரு பெண்கள் சாதத்தில் குரு கெடாமல் இருந்தால் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தொலை வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாகவே நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சுக்கும். சரி, குரு கெட்டு போச்சு, அந்த சாதகத்துக்கு எப்படி இணைக்கணும்? செவ்வாய் கெடாமல் சாதகமாக பார்த்து இணைக்கணும். ஒரு ஆண் சாதகம் செவ்வாய் கெடாமல் இணைச்சால் அந்த பெண் வாழ்ந்துடும். அதே செவ்வாய் கெடுற மாதிரி சேர்த்திட்டால் அந்த பொண்ணுக்கு இருதார யோகம் வரும், குடும்ப பிரச்சனை ஆயுள் காலம் மட்டும் இருக்கும். இதெல்லாம் பொருத்தம் போடும்போது நம்ம கவனிக்கணும். மக்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் இத்தனையும் நான் சொல்கிறேன். மக்களுக்கு இடைவெளி இல்லாமல் நம்ம மாணவர் ஆகட்டும், சோசியர் ஆகட்டும் நம்ம சொல்லணும். அதுக்கு ஒரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, கம்மியாக எடுத்துக்கூடாது. அதுக்கு தான் இத்தனை விளக்கம் சொன்னால் தான் எல்லாமே சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லலை, எல்லாமே சொல்லியிருக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லியிருக்கிறேன், ஆயுள் சாணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், தொழிலுக்கு சொல்லியிருக்கிறேன், லாபத்துக்கு சொல்லியிருக்கிறேன், தீராத கடனுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாமே சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட ஒரு குடும்ப ஜாதகம் பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஆயுள் காலம் மட்டும் வெளிச்சத்தை கொடுத்து அனுப்புவேன்.
அதுதான் எனக்கு வேலை. ஒரு ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 ஜாதகத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஜாதகத்தை அதிகமாக பார்த்தால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது. அதனால் 10 ஜாதகம் மட்டும்தான் பார்ப்பேன். அதனால் நீங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள வாசிக்க அத்தனை மக்களும் என்னிடம் ஜாதகத்தை பார்த்து பயனடையுமாறியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி, வெளிநாட்டில் வாசிக்கும் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னிடம் ஜாதகம் பார்த்து உங்களுடைய குடும்ப பிரச்சனை எதாக இருந்தாலும் அதுக்கான விளக்கத்தை சொல்லி அதை தெளிவுபடுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படி இதுபோல் என்னிடம் நிறையா விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி இந்த தொழிலுக்கு மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சோதிடர் ஏளனமாக சொல்லிவிடாதீர்கள். அது நிறையா சாதகம் வருது, கொடுமை சாதகமாக வருது. ஒருத்தர் 50 லட்ச ரூபா கடன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐயா, செவ்வாய் மாந்தி சேர்ந்த கடன் சொல்லி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேங்கிறார். அப்போது ஒரு குடும்பத்தில் 5 வயசு 10 வயசு 5 வயசுக்குள்ளே அந்த குழந்தை பெருசாகி கடனாளியாக வாழுமா, கெட்டவனாக வாழுமா, நல்லவனாக வாழுமா என்பதை நம்ம சோசியர் அப்பா அம்மாக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சிட்டோம்னா அந்த குழந்தைய அவர்கள் எப்படி வளர்த்தணும்னு சொல்லி வளர்த்துவார்கள். கடன் வாங்குகிற ஜாதகத்துக்கு பொறுப்பு ஒப்படைக்க மாட்டார், கடன் வாங்காத ஜாதகர்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பார். அப்போ தப்பு வராது. அப்போது குடும்பத்தில் தலைப்பையன் ஒருத்தர் இருப்பான், 3 பசங்க இருக்கு, இல்லை 2 பசங்க இருப்பாங்க. பெரிய பையன் கடன் வாங்குற மாதிரி இருப்பான், செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்கும். அவன் பெரிய பையன் சொல்லி அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அவன் பெரிய கடனை வாங்கி அந்த குடும்பத்தை முழுகடிச்சிருவான். அதனால் 5 வயசு 10 வயசு 5 வயசு 20 வயசுக்குள்ள அந்த சாதகர் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்வாங்கிறத நாம் தெரியப்படுத்திடணும் தாய் தந்தைக்கிட்ட. அப்படி படுத்துகிற போது அந்த குடும்பத்துக்கு நிறையா துன்பங்கள் குறையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதேமாரி ஒரு தந்தை சாதகத்தில், ஒரு பையன் ஜாதகத்தில், பிள்ளைங்க ஜாதகத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடமும் லக்கணத்துக்கு 4ஆம் இடமும் அசுவினி மகம் மூலம் திருவாதிரை சதய மாந்தி தொடர்பு இருந்தால் தந்தை ஆயுள் காலம் மட்டும் சம்பாதிக்க மாட்டார், கம்மியாலும் சொல்லக்கூடாதான். மேஷத்துக்கு நாளக்கூடிய சந்திரனும் லக்கணத்துக்கு நாளக்கூடியவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் 2 பேரும் அசுவினி மகம் மூலம் திருவாதிரை சதய மாந்தி இவங்களோட தொடர்பு இருந்தால் தந்தை ஆயுள் காலம் மட்டும் வருமானம் பண்ண முடியாது, அவர் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அப்போ சொந்த தொழிலுக்கு தந்தைக்கு நம்ம எந்த இடத்தை எடுக்கிறோம்? தந்தைக்கு சொந்த தொழில்னா 6ஆம் இடம் தான், தப்பே வராது. மேஷத்துக்காரு, லக்கணத்துக்காரு, ராசிக்காரு, இந்த 2 6ஆம் இடம் கெட்டு போனால் சொந்த தொழில் பண்ண முடியாது. 6 தந்தை. அப்போது முதல் 6ஆம் இடம் புதன் தான். புதன் கெட்டு போனால் தந்தை சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே லக்கணத்துக்கு 6ஆம் இடம் கெட்டு போனால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தந்தைக்கு சொந்த தொழிலுக்கு நம்ம 6ஆம் இடத்தை எடுக்கிறோம், சாதகருக்கு சொந்த தொழிலுக்கு நம்ம 10ஆம் இடத்தை எடுக்கிறோம், மனைவிக்கு சொந்த தொழிலுக்கு 4ஆம் இடத்தை எடுக்கிறோம், அம்மாவுக்கு சொந்த தொழிலுக்கு மேஷத்தை எடுக்கிறோம். இப்படி சொந்த தொழிலுக்குன்னு நம்ம எடுக்கிற இடம் நம்ம கரெக்டாக எடுக்கணும். அப்போ 6 மேலே சொந்த தொழில் பண்ணலாங்கிறதுக்கு இது உபயோகப்படும். மனைவி அப்படின்னா 7க்கு 10 4ஆம் இடம் வந்துடும். அம்மாவுக்கு தொழில்னா 4க்கு 10 மேஷம் வந்துடும். தந்தைக்கு தொழில்னா 9க்கு 10 6ஆம் இடம் வந்துடும். இப்படி அண்ணனுக்கு தொழில், முதல் அண்ணனுக்கு தொழில்னா 11க்கு 10 விருச்சக வரும். இப்படி தொழில் யாராருக்கு எந்தெந்த இடங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துக்குடையவர் சதயமோ மாந்தியோ திருவாதிரையிலேயோ இருந்தால் அவங்க பேரில் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். சொந்த தொழிலை யார் மேலே பண்ணலாங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, யார் மேலையெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இதையெல்லாம் எடுத்து பாருங்கள். சொந்த தொழில் யார் மேலே வேணாலும் பண்ணிவிடக்கூடாது. அதனால் நமக்கு இதுவரை வாய்ப்பளித்த நம்ம சிவகுமார் நண்பர் அவர்களுக்கும் இந்த சங்க நிர்வாகி தலைவரும் அவரே இருப்பதால் வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ்நாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்த்திருக்கும் சோசிய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, என்னிடம் என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம், நான் அதுக்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா அவர்கள் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேசன் ஐயா அவர்கள் ஜோதிடத்தை பற்றி அருமையான தகவலை எடுத்துரைத்தார். அவரை பாராட்டிய பொன்னாடை போத்தமாறு அகத்தியர் ஜோதிடர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.